என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் அனுமன் ஜெயந்தி 2024 அன்று இந்த ஒரு மாலை சாட்சி அனுமனுக்கு வழிபட்டால் நம்ம வேண்ட விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும். அந்த முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இது அமையும். சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவனின் அம்சமாகவும் ராமருடைய பக்தராகவும் விளங்கக்கூடிய அனுமர் மார்கழி மாதத்தில் அமாவாசையில் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். அந்த நாளை தான் அனுமன் பிறந்த அந்த நாளை தான் நம்ம ஆஞ்சநேய ஜெயந்தி, அப்படி இல்லைன்னா ஹனுமான் ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, இப்போ இந்த வருடத்தில் 2024 புது வருடத்தில் அனுமன் ஜெயந்தி எப்போது வருகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். வரக்கூடிய அமாவாசை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி. இந்த அமாவாசை நாளில் தான் மூல நட்சத்திரம் வரும். அந்த நாளை தான் நம்ம அனுமன் ஜெயந்தியாக நம்ம ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் அமாவாசையில் மூலம் நட்சத்திரத்தில் நம்ம அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம். அனுமன் அப்படின்னாலே ரொம்பவே பலம் வாய்ந்தவர், ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். அதனால நம்மளுக்கு எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகள், நோய்களாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் தடைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம அனுமரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது அத்தனையும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலிமை பொருந்தியவர், பலம் பொருந்தியவர், அறிவு ஆற்றல்களில் சிறந்து விளங்குபவர். அதனால அனுமனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அறிவு விளங்கும், கல்வியில் நம்ம சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் சரி, இந்த அனுமன் ஜெயந்தியில் நீங்கள் அனுமரை முழு மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை மட்டும் சாட்சி வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அது என்ன மாலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அனுமர் அப்படின்னாலே கண்டிப்பாக ராம பஜனை எந்த அளவுக்கு முக்கியமோ, வெண்ணெய் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி தான் வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வெற்றிலை மாலையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அனுமன் ஜெயந்தியில் நம்ம சாட்சிக்கலாம். நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 21 எண்ணிக்கை அல்லது 27 எண்ணிக்கை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த வெற்றிலைகளை நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்த்து நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைங்க வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட அங்கே உட்காந்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வெற்றிலை மாலையை நீங்கள் கோர்த்து மாலையாக கட்டி நீங்கள் அனுமருக்கு நம்ம சாத்திக்கலாம். ஒரு கோரிக்கையை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ள இந்த கோரிக்கை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முழு நம்பிக்கையோட, எந்த ஒரு மனது தடுமாற்றமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக அனுமர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். சகல மங்களமும் உண்டாகும், வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பிரச்சனைகளும் இது நடக்கவே நடக்காது நீங்கள் நினைக்கிறது கூட அவர் நடத்தி காட்டுவார். முக்கியமாக திருமணத்தில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தியை தவற விடாமல் நீங்கள் அனுமருக்கு இந்த வெற்றிலை மாலையை சாற்றுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் திருமணத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் விலகி கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக நீங்கள் நினைக்கிற வரன் கைகூடும். அதனால் இந்த முக்கியமான நாளை தவற விடாமல் எல்லோருமே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு அன்றைய நாளில் நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த வருடம் வரக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி 2024 மார்கழி அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வர உள்ளது. இந்த நாளை கட்டாயமாக எல்லாருமே முடிந்த அளவு கோவிலுக்கு செஞ்சு நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.